ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ரிவ்யூ ஆன் சேனலில் டியூட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ரிவ்யூவை பார்க்க முன்னாடி படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் லைட்டாக டீஸ் பண்ணிடுறேன். பிரதீப் ரங்கநாதன், அவரோட மாமா சரத்குமாரோட பொண்ணு மமிதா பைஜு, இவங்க 3 பேர் இருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு 2 பேரும் சேர்ந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் பிளான் ஈவெண்ட் நடத்துகிற மாதிரி இந்த ஊருக்குள்ளே வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு ஒரு ஜாலியான வேலையை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நாள் வந்துட்டு மமிதா பைஜு வந்துட்டு பிரதீப்புக்கே வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி லவ் ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, என்னென்ன கிரேசியான விஷயங்கள்லாம் நடந்தது தான் இந்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். இந்த படத்தை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஊரும் பிளட் பாட்டு வந்தது. அது வந்துட்டு இந்த ரீல்ஸ்லலாம் ரொம்பவே ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அந்த மெலோடி ட்ராக் இருக்குல்ல, அதுவும் வந்துட்டு ரொம்பவே வந்து இந்த படத்தில் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பாட்டு நான் கேட்கும்போது வந்து பிடிக்கவே இல்லை. அப்போ கேட்க வந்து இந்த பாட்டை வந்து நல்லா மனப்பாடம் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்துட்டு இந்த பாட்டை வந்து கலாய்க்கவும் ஆரம்பித்தாங்க. ஆனால் படத்தில் இதெல்லாம் போடும்போது நல்லாவே வந்து இந்த படத்தில் வந்து யூஸ் ஆகிருக்கு. ஸோ ஊரும் பிளட்டுக்காகவே இந்த படம் வந்துட்டு நிறைய பேர் பார்க்க போனாங்க. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு டைரக்ஷன் வந்து கீர்த்திஸ்வரன். இது வந்து அவரோட படம். சுதா கொங்கராவுக்கு சூரிய ரிப்போர்ட்டில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இந்த டைரக்டர் வந்து வேலை செஞ்சுருக்காரு. நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இவர் இந்த படத்தை வந்து எப்படி எடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் பாசிட்டிவ்லேருந்தே போயிடுறேன். இந்த படத்தோட கண்டென்ட் ரொம்பவே வந்துட்டு புதுசாகவே இருக்குது. என்னென்ன நடக்க போகுது அடுத்த விஷயன்றது மாதிரி ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாக வந்து நம்ம இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. செகண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுக்கு போகிறதே தெரியாது. அதுவும் இந்த படத்தோட ரன் டைம் வந்து 2 hours 20 minutes கிட்ட தான். படம் வந்து ரொம்பவே சின்ன படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு போகிறதே தெரியாது, சருன்னு போயிடும். ஸோ ஸ்க்ரீன் பிளே வந்து இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்பவே வந்துட்டு ஸ்பீடாக ரொம்ப எங்கேஜிங்காக இருக்குது. இன்டர்வெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஒரு தியேட்ரிக்கல் மூமெண்ட்டாகவே அந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு மிகப்பெரிய பாசிட்டிவ். தேர்ட் பாசிட்டிவ் இந்த படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சரத்குமார் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு வித்தியாசமான ரோல் பண்ணியிருக்காரு. சில இடத்துல வந்துட்டு உங்களுக்கு பயமும் வரும், சில இடத்துல வந்து காமெடியும் பண்ணியிருப்பார். அந்த கேரக்டர் வந்து எப்படி மாறுனே உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது. அவர் வர சீன் எல்லாமே படத்தில் வந்துட்டு கிளாப்ஸ் பின்னுது. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து சரத்குமார் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ரோல்கள் வந்து இன்னுமே வந்து சரத்குமார் நடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த சரத்குமார் கேரக்டர் தான் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு பேக் போனாகவே இருக்குது. இந்த கேரக்டர் மட்டும் ஸ்ட்ராங்காக இல்லைனா இந்த படத்தோட ரைட்டிங்கே வந்துட்டு ரொம்ப கொலாப்ஸ் ஆகி ரொம்பவே போரிங்காக போயிருக்கும். ஏன்னா இந்த கேரக்டருக்கு ஆப்போசிட்டாக தான் எல்லா கேரக்டருமே இருக்குது. ஸோ சரத்குமாரோட கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து நின்று பேசிச்சு. அவரோட கேரக்டர் வந்து எல்லா இடத்துலையும் வந்து யோசிக்கிறபடியே வந்து இந்த படத்தில் இருக்குது. காமெடியாகவும் சரி, நிறைய விஷயங்கள் வந்து வில்லத்தனமாக பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நீங்கள் வந்து தியேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ சரத்குமார் வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். இன்னொரு பாசிட்டிவ் கேட்டிங்கன்னா, நம்ம சாய் அபிநயக்கரோட மியூசிக் தான் சூப்பராக போட்டிருக்காரு. அதுவும் நல்லா இருப்போ அப்படின்னு ஒரு பாட்டு போட்டிருக்காரு. ஊரும் பிளட்டு அது எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு சென்சேஷனல் ஹிட்டு. இந்த படத்துலேயே வந்துட்டு நிறைய இடத்துல போர்ஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படத்தில் வந்து சிங்காரி வந்து பிரதீப் ரங்கநாதன் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அதுவும் வந்துட்டு சும்மா லோக்கலாக வந்துட்டு லோக்கலாக டான்ஸ் மூமெண்ட்டாகவே இந்த படத்தில் வந்து இருக்குது. ஸோ சாய் அபிநயக்கர் மியூசிக் வந்து பிஜிஎம்லேயும் சரி பாட்லேயும் சரி சூப்பராக வந்து தெறிக்க விட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு படம் தமிழ் படம். அவர் வந்து மியூசிக் டைரக்டராக இருக்குது. இந்த படத்தில் வந்து அந்த சாய் அபிநயக்கரை போட்டு செம்மையாக கலாய்ச்சி எழுதிச்சிட்டாரு. அந்த ஆள் வந்து எதுவுமே பேச மாட்டான். அது அப்படி இருந்தும் வந்து சாய் அபிநயக்கரை வந்து கலாய்க்கிறாங்க. எதுக்கு அந்த ஆளுக்கு இவ்வளோ ஹேட் இருக்குது அப்படின்னு தெரியல. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் நம்மளோட பிரதீப் ரங்கநாதன். இந்த படத்தில் வந்துட்டு அவர் எப்பவும் போலவே தான் நடிச்சிருக்காரு. அங்கங்கே வந்து எக்ஸ்ப்ரெஷன் வந்துட்டு பண்ணும் போதெல்லாம் நமக்கு ரஜினியோட ஃபீல் வந்து அப்பப்போ வருது. அந்த ஸ்டைல்லாம் பண்ணும்போது அந்த ஃபோனை தூக்கி போட்டு பிடிக்கிறது, பபுள் காமை வாயில் போடுறதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணும்போது நமக்கு ரஜினிகாந்தோட இது மாதிரி அந்த சில விஷயங்கள்லாம் கிமிக்ஸ்லாம் பண்ணுறாரு. அதெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக செட் ஆகுது. என்னதான் அவர் ஒல்லியாக இருந்தாலும் அவரோட ஆக்டிங்கில் வந்துட்டு நல்லாவே ப்ரூவ் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி வந்துட்டு அவர் ஒல்லியாக இல்லை, அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே வந்துட்டு நம்மளை சாப்பிட்டு போயிடுறாரு. அதுக்கு பின்னாடி வந்துட்டு அவர் பாடி அதை எதுவுமே நம்மளால் பார்க்க முடியல. அந்தளவுக்கு இந்த படத்தில் வந்து ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு. காமெடியாக இருந்தாலும் சரி, ஒரு சீனில் வந்துட்டு பாத்ரூமுக்குள்ளே போய் அழுவார். அது டக்குன்னு கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும். அந்தளவுக்கு வந்துட்டு அவர் வந்து அழுதுருக்கார் போல் அந்த சீனுக்காகவே. ஒரு பாத்ரூம் சீனில் வந்துட்டு பயங்கரமாக அழுவார். அதுவும் இல்லாமல் வந்துட்டு டக்குன்னு அழுது முடிஞ்சாருன்னா டக்குன்னு வந்துட்டு காமெடி பண்ணுவார். ஸோ அது நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஆக்டிங்கில் வந்து ட்ரெயின் பண்ணி நல்லா இந்த படத்தில் வந்து சூப்பராகவே நடிச்சிருக்காரு. அது வந்து நல்லாவே தெரியுது. அதுவும் இல்லாமல் வந்துட்டு சில அருவருப்பான சீன் தான், அதையும் வந்துட்டு ஒரு காமெடியாக வந்து காமிக்கலாக எடுத்துகிட்டு போகிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து இந்த படத்தில் வந்து சூப்பராகவே எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்துட்டு டிராவிட் நடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து ரோஹிணி நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அவங்க குடுத்த ரோலுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த படத்தோட வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ். இதெல்லாம் வந்துட்டு ஒரு பேக் போன நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சூப்பரா எங்கேஜிங்கா கூட்டு போனது. ஸோ இந்த படத்துல வந்து நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படத்துல வந்து ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்துட்டு அவங்க ஒரு நல்ல மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு வந்து எடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லாவே போயிடுது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ரொம்பவே வந்து சில கன்டென்ட் வந்து வல்கரா போயிடுது. ஸோ அந்த அந்த வல்காரிட்டி வந்துட்டு அந்த அந்த அவங்க சொல்ல வந்த மெசேஜே மறைச்சிட்டு, இவங்க சொல்றது வந்துட்டு ரொம்பவே வல்கரா தெரியுறதுனால, இதெல்லாம் என்னடா அப்படின்ற மாரி அசிங்கமா தெரியுது. ஸோ டைரக்டர் வந்து அவரு ஒரு நல்ல விஷயம் சொல்ல வந்தாரு. அத வந்து அவரு சொல்ற விதம் வந்து தப்பா மாறிடுச்சு இந்த படத்துல. ஸோ அது வந்துட்டு இந்த படத்துல வந்து இன்னுமே வந்து ரைட்டிங் வந்து பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்க ரைட்டிங் வந்து செகண்ட் ஹாஃப்ல இல்ல. அவ்வளவே வந்து வீக்காவே இந்த படத்துல வந்து எழுதியிருக்காரு. கிளைமேக்ஸை வந்துட்டு எங்கெங்கேயோ போயிட்டு எங்கெங்கேயோ கடைசியாக வந்து எண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மமிதா பைஜோட கேரக்டர் பற்றி இந்த படத்தில் சொல்லியே ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மமிதா பைஜோ வந்துட்டு ஒரு பையனை லவ் பண்ணுவான். ஆனால் அந்த பையன் வந்துட்டு எதுவுமே பண்ண மாட்டான் அவளுக்காக. ஒரு குழந்தைய வந்து பெற்று கொடுத்துருவான். ஆனால் அவன் வந்து சும்மாவே இருப்பான். அந்த கேரக்டரை எதுக்கு வச்சிருக்காங்கன்னே தெரியாது. அதுவும் இல்லாமல் இந்த மமிதா பைஜோ வந்துட்டு பிரதீப்பை வெறுப்பேற்றுற மாதிரியே வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்துட்டு ஆடுறது, சீரியஸான நேரத்தில் ஆடுறது எல்லாமே வந்துட்டு காமெடிக்காகவே வந்துட்டு மமிதா பைஜோ வந்து வச்ச மாதிரியே இருக்கு. ஸோ பிரதீப் ரங்கநாதன் படத்திலே வந்து இந்த உமனுக்கான கேரக்டர் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு நல்லா காமிச்சிருக்கலாம். அவ்வளோ கஷ்டப்படுறாரு பிரதீப். இதுக்கு வந்து பிரதீப்பே லவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து நிறைய இடத்துல வந்து தோணும். அதுவும் இல்லாமல் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு சில விஷயங்கள்லாம் வச்சு ட்விஸ்ட்னு வந்து மாற்றி மாற்றி எடுத்துகிட்டே போயிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் என்ன நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ யாருமே வந்துட்டு லவ் பண்ணுறாங்கன்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவே மாட்டாங்க. அது வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சு இப்போ வர அடுத்த ஜென்ரேஷன் பசங்கள்லாம் வந்து இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயமே வந்து இந்த படத்தை வந்து உண்டாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை வந்து பார்த்த வயசானவங்களுக்குலாம் அந்த படம் வந்து பிடிக்கவே இல்லை. நான் போய் தேட்டரில் போயிட்டு முன்னாடி இருக்கிற வயசானவங்களாம் சொல்கிறாங்க, என்ன கருமோ அது இதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து எடுத்திருக்காங்க. பட் அவங்க சொல்ல வந்த ஸ்டோரி வந்து நல்ல ஸ்டோரி தான். ஒரு டைலாக் அவங்க கடைசியில் கிளைமேக்ஸில் கூட ஒரு நல்ல ஸ்டோரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நல்ல டைலாக், இந்த மாதிரி வந்துட்டு இந்த தாலிக்கு வந்து முக்கியம் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற பொண்ணோட ஃபீலிங்ஸ் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு எந்த பையனை சூஸ் பண்ணணும் அப்படின்ற வந்து ஒரு டிசிஷன் எடுக்காத மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக தோணுச்சு. ஏன்னா மமிதா பைஜுக்கும் பிரதீப் ரங்கநாதனுக்கும் சின்ன வயசுலேருந்தே லவ் இருக்கும். ஒரு 6 மாதத்தில் லவ் பண்ணவனை வந்துட்டு கூடவே சுற்றிக்கிட்டு ப்ரெக்னென்ட் ஆகிற அளவுக்கு வந்துட்டு ஆயிடுவாங்க. ஸோ மமிதா பைஜோட கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து செட்டே ஆகலை. அவருக்காக இவர் இவ்வளோ பண்ணுறாரே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அவங்களோட கேரக்டர் வந்து நல்லாவே வந்துட்டு ஒரு போர்ட்ரே பண்ணி நல்லா வந்து ஒரு உமன் கேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து இன்னுமே சக்ஸஸ் ஆகிருக்கும். வல்கர் இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே வந்து இந்த கண்டென்ட்டை கொடுத்துருக்கலாம். அதை சில இடத்துலலாம் வந்துட்டு காமெடியை வந்து நிரப்பி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. அது வந்துட்டு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக ஒரு பொண்ணு வந்துச்சு. அது எதுக்கு வந்தது எதுக்கு போச்சுன்னே தெரில. அந்தளவுக்கு அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஆவரேஜான ஸ்க்ரீன் பிளேயோட கிளைமேக்ஸ் வந்து மொக்கையாகவே முடிச்சிட்டாங்க. லவ் டுடே டிராகன் அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதோட வந்துட்டு ஒரு 50% கம்மியாக தான் இருக்குது. 50% தான் இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. என்ன தான் ஆக்டிங்கில் வந்து பிரதீப் ரங்கநாதனும் மமிதா பைஜுமும் ஆக்டிங் பண்ணாலும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர்ஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாகவே காமிக்குது. அதுவும் இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் வர ஃபைட்டெல்லாம் வந்து தேவையில்லாத ஃபைட்டு, அதெல்லாம் எதுக்கு வச்சாங்கன்னே தெரில. மொத்தத்தில் வந்து இந்த படத்தோட டியூட் படம் வந்துட்டு நீங்கள் தீபாவளிக்கு பார்க்கணுன்னா சில பேர் வந்து சோகமாக தான் வருவீங்க, சில பேருக்கு மெசேஜ் புரியாது, சில பேருக்கு வந்து ரொம்பவே வல்கராக தெரியும். ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து தேட்டர்லேயே பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் தான். ஸோ இன்னொரு வீடியோ சந்திக்கிற வரைக்கும் ஆஃபர்ட் காய்ஸ் வரட்டா.